ஹாய் வியூவர்ஸ், நம்ம மயிலம்பள்ளி போனவங்களுக்கு தெரியும். அந்த ரோடு அதிகமாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல நம்மளால். ஆக்சுவலாக அதனால தான் இப்போ சின்ன மயிலம், ஆக்சுவலாக பழைய மயிலம்ட்டாங்க சின்ன மயிலம்ட்டாங்க எனக்கு கரெக்டாக தெரியல. பழைய மயிலம் தான் நினைக்கிறேன். அங்கே போகிறோம், அங்கே போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இப்படி எல்லாம் மாட்டு பண்ணி மாங்காய் கொடுறா தம்பி. கோச்சி யாரா மாங்காய் வேணும் சொல்லி சொன்னேன். என்னடா இன்ஸ்டாகிராம் ஐடி எங்கே போயிட்டு நல்லா இருக்குமா? விட்டு போனது நல்லா நல்லா இருக்கு. அதான் இப்போ திரும்பி வரியா? நானே அவன்கிட்ட திரும்பி ஏன் தளபதி வச்சுவிடான் மக்கள் தானே உனக்கு ஐடி என்ன ரங்கா? என்ன ரங்கா நான் ஏமா இது தரல அடிக்க நம்மளோட ஒரு புள்ள வயசு இது பேரு பிச்சு கோத்துல ரங்கா ரங்கா வா ரங்கா வா ரங்கா. மரம்லாம் இப்போ ஸ்ட்ராங்காக தக்குறானுங்க. பார்த்தல செதற விட்றான். வா வண்டியில் போவா, வா வண்டியில் போவா, வா சும்மா போய்ட்டு வா, ரவுண்டு போய்ட்டு வா, வாடா மாங்கலாம் குத்துக்கிற. கோயில் எங்கடா இது? மலை மேலே ஏதாவது கோயில் இருக்காடா? ஒன்று போகணும் உள்ள மேலே விடுவாங்க. மேலே போக முடியாது. அதனால ஸ்டேரில் போய் பாருங்க. கல் எடுக்கிறாங்க. போய் பாரு, கேட்டு பாரு. விட்ட ஓகே ஓகே, நன்றிடா. நன்றி தளபதி மாங்காய் ஊற்றுதுக்கு. சூப்பரே. இப்போது நான் என்ன சொல்கிறது, இல்லை போகிறதுக்கான வழி எப்படின்னு தெரியல. நம்ம பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். உள்ளே விடுவாங்களான்னு தெரியலையே, மூடி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஆமாம் ஆமாம். வந்து என் வாழ்க்கையிலே முறையாக சம்பரி தப்பு பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் எப்போவே ஃபேண்ட்டு ஷாக்ஸி மட்டும் போட்டுருந்தேன்னா இந்த வாட்டி ஆர்வமாக கோயிலுக்கு வேஷ்டி கட்டணும் வந்தேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தெரியுது இது கொஞ்சம் ரிஸ்க்கானது இடம் போல இது. ஆனால் நாங்கள் வர ஐடியாவே இல்லை, சும்மா வந்தோம். சரி இந்தமாதிரி ஒரு பெரிய கோயில் இருக்குது சொன்னாங்க, அதுக்கோசம் பார்க்கலாம் வந்தோம். லைட்டாக மேலே திருப்பி தெரியுதா மட்டும் காட்டு. இப்படி வந்து காட்டுறேன். அங்கே பாருங்கள், அந்த கோயிலில் தானே போக போகிறோம். ஆனால் வேஷ்டி கட்டணும் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. இங்கே வந்து பர்மிஷனும் கிடையாது. நம்ம ரொம்ப கெஞ்சி அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் வாங்கிக்கிறோம். ஐயோ சத்தியமாக நாங்கள் மட்டும் அங்கே தண்ணி பாட்டில் வாங்காமல் இருந்தால் நம்ம கதை முடிஞ்சிருக்கும். என் மானம் பாதிக்கப்படவில்லை இல்லவா? அதான் முக்கியம். இங்கே உயிரே பாதிக்கப்படும் பொழுது இப்போ மானம் பாதிக்கப்படலையா? என்ன டாமி ஏஞ்சிரு. எப்படி ஏந்துக்கு போகிறேன்னு அவனுக்கு தெரியல. ட்ரை பண்ணுவோம், ஆனால் முடிக்க முடியாமல் விட்டது கிடையாது. இந்த மாதிரி திடீர்னு ஒரு யாருமே போத வரது அட்வென்ச்சராக போனாலும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இப்போ ஏறி பார்க்கணுன்னா வேட்டி கட்டது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேட்டி கட்டிட்டு கேரளா போய் இவங்க வேட்டி கட்டு தான் போவாங்க. மஞ்சள் பாய் நான் ஒரு இதில் படத்தில் வந்துடுவாங்க. கேமராமேனுக்கு விழுந்தாருன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கேமரா பார்த்து வரணும். சரி வழிக்குதுன்னு நினச்சோம், ஆனால் வழி இல்லை. இது தான் வழி இருக்கு. கல் எல்லாம் ஷேக் ஆகுது. பார்த்தா பொறுமையாக தான் போக வந்தாரு. ஓ செம ஜாலியாக இருக்குது, செம ஃபன்னாக இருக்குது, செம த்ரில்லாக வேற இருக்குது. வந்த வழி தான், வேறு வழியே இல்லை. பிரவீன பாரு எப்படி இருக்குது, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? கை கொடு பிரவீனனுக்கு. சுபாஷ் முள்ளுடைய பார்த்து 3 பேர் வந்து மஞ்சப்பா பாய்ஸ் மாரி வந்துட்டோம். அவன் மட்டும் ஜாலியாக ஃபேண்ட் போட்டுன்னு வந்துட்டான். இங்கே பாருங்க, யாருமே போகாதனாலே அங்கங்கே முள்ளா இருக்குது. அசிங்கமா பேசுறாங்க, விடுங்க பார்த்துக்கலாம். நீ இங்கே பாரு, தேவையில்லாத ரிஸ்க்லாம் எடுக்காத. இல்லை அங்கே முள்ளாதான் இருக்குது. அந்த தெரிஞ்சு இப்படியே போவேன். தேவையில்லாத ரிஸ்க்கு கொஞ்சம் இல்லை, இது பள்ளமாக இருக்குது. கொஞ்சம் தேவையில்லாத ரிஸ்க்கு தான். அவர் வந்து ஐடியில் வேலை செய்யறாரு, சாஃப்ட் காயின்னு நினைக்காதீங்க. ஏண்டா ஐடியில் வேலை செய்ய சாஃப்ட் காயின்னு நினைக்காதீங்க. நான் ஒரு ரெக்கார்டான ஆளுன்றாரு. செத்ததுக்கு அப்புறம் எங்களால் நீங்கள் தூக்கி போக முடியுமா தான் எங்களுக்கே தெரியல. ஆக்சுவலி தான் மயிலம் பழைய மயிலம் சொல்கிறாங்க, அது உண்மையாக போயெல்லாம் தெரியாது. ஆனால் நாங்கள் அதை நம்பி தான் வந்திருக்கோம். மயிலம் தான், அதான் தெரிஞ்ச மயிலம் கோயில். உண்மையிலுமே அது மேலே போல எனக்கு தெரியல. மயிலம் தான் அது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே பெரிய கோயில் வேற ஜூம் பண்ணுறான். உள்ளுக்கு எவ்வளோ பெருசாக கீச்சு பாருங்க ஃபேண்ட்டு. இந்த செலவுலாம் கம்பெனி யூடியூப்ல வந்து நீங்கள் தான் கொடுக்கணும், புரியுதுங்களா? கரெக்ட். ஜூம் பண்ணு சீக்கிரம். நீங்கள் இதெல்லாம் வீடியோ பார்த்தா தான் எனக்கு காசு வரும். அப்போ தான் இப்போ பேசுகிறா. ஜூம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுகிறான். நீ பேசினே ஜூம் பண்ணுறானே. இங்கே பாருங்க எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குதுன்னு. பிறகு நான் வேஷ்டி அவுத்து விட்டு போ. வேணும் வேட்டி
போட்டியில் மாட்டிக்கு போது பார்த்து. ஓட்டில மாட்டினா பரவாயில்ல. பேக் பார்த்தா பொறுமையா. இவரு வாங்கிட்டு நினைக்கிறேன் வசந்த். யாரு நம்மளாம் டச்சே பண்ண முடியாதுண்ணே. மக்களே சத்தியமா சொல்றேன், ஆனா இந்த இடத்த பார்த்து செம உத்தாகுது. ஆனா இந்த திரும்பி இதை பாக்குறப்ப செம பயங்கரமா இருக்குது. அப்படியே இவரு கொஞ்சம் பார்த்துங்க. வியூ நல்லா இருக்கு. மலை மேல சித்தர் மாரி உட்காந்துக்கிறாரு. சித்தர் வியூ வேற மாதிரி காட்டுறாரு. அவர் தான் கோயில இரு. கோயில் கிட்ட வந்துட்டோம். வாங்க இந்த பக்கம் தான் போய். வியூ மேல ஏறி வியூ காட்டுறோட மேல வாடா. ஏந்திர போட்டோ எடுக்கு. ரொம்ப நேரமா ஃப்ரேம் பண்ணாம இருந்தோம். அவர் ஃப்ரேம் பண்ணி பாத்துங்க. போடா. எட்ட போடா டேய். இவர் தான் நம்மளோட யூடியூப் சேனலோட எடிட்டர். சிவப்பு கலர் சட்டை. இவரு யாரு? இவர் எல்லாத்துலயும் ஒரு ஆல்ரவுண்டர். அப்படிதான் சொல்லுகிறாங்க. நான் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் நான் இந்த டீம்ல. என்ன நினைச்சு நானே கொஞ்சம் பெருமைப்படுவேன். வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, நானே நம்மளை பத்தி சொல்லிதான் உண்டு. இங்க வந்து காதல் பண்ணுங்க ரெட் கலர் சட்டை, கல்யாணம் ஆகி குத்தந்த மாட்டானுங்க. எனக்கு வேற கல்யாணம் ஆச்சு. டேய் ராங் நம்பர். ராங் நம்பர். இவரு என்ன தெரியுதா வீடியோல வந்துல கேட்டதை பொண்ணுங்க மெசேஜ் வந்துச்சு. நான் தான் எல்லாமே அந்த எல்லாம் நம்ம தான். எடிட்டர் அதுல எல்லாமே நம்ம தான். அதுதான் சொல்லுது பாரு, ஒண்ணு நீ திருந்தாமலாம் இருக்க மாட்டேன்னு கேக்குது. தம்பி போவாதீங்க. மேலே வச்சுங்க ஃப்ரேம் கீழே வைக்காதீங்க. நீ தூக்காம போன வேட்டியா? சூப்பரா இருக்கு. இப்படி இப்படி. ஆனா இந்த வியூ பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிச்சிது. போங்க போங்கன்ட்டு இவன் ஃபேண்ட் போட்டுறான், நம்ம வேஷ்டி கட்டிக்கிறோம். கொஞ்சம் பார்த்தா நடக்கும் பாருங்க. ரைட்டா பல்ட்டி எல்லாம் முடிஞ்சிருக்காதா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் தாமோதரன். செகண்ட் பிரைஸ் பிரவீன். எல்லாரும் மூஞ்சில பாப்போம், யார் யார் மூஞ்சில வேறு வந்துக்குது பாப்போம் வாங்க. தேடுதல் பிரைஸ். ஆர்டர் பிரைஸ் சொன்னா கூட ஏய் ஆர்எல் பிரைஸ் எனக்குடா. தேர்ட் பிரைஸ் உனக்குடா. தேடுதல் பிரைஸ் என்னது தேடுறோம் தெரியல. சரி போகுது. எங்களுக்கு எதுமே இப்ப கேமராமேன் கீழே பயமாகுது. ஏன்னா உள்ள ஒரு 2 அடி எடுத்து வச்சாரு, அவரு ஊருக்கு போயிடுவாரு ஒரே அடியா. அந்த மாதிரி இடங்குது. கீழே பாருங்க எப்படி இதுன்ட்டு. உள்ள போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலா நம்ம ஃப்ரேம் கிட்ட வாடா. மூச்சு அடிக்குது பேச முடியல. ஆக்சுவலா நம்ம மயிலம் கோயில் போனோம்ல, நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். க்ரௌட் அதிகமாக இருந்ததால் நம்ம சாமி வந்துட்டு மெயின் மூலஸ்தானத்தை பார்க்கல நம்ம. ஆனால் அதுக்கு பதிலாக இது பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு யாரும் மேக்ஸிமம் வியூவர்ஸ் அதிகமாக இங்கே யாரும் வரப்போகிறது கிடையாது. இந்த இடத்துல பார்க்குறவங்களுக்கும் இப்போ இது மேக்ஸிமம் புதுசாக தான் இருக்கும். இந்த கோயில் வந்துட்டு ஆக்சுவலாக பக்கத்தில் குவாரி கல் உடச்சி எடுத்துன்னு இருக்காங்க. இல்லை இதான் ஒரிஜினல் மெயின். இங்கேருந்து அங்கே எடுத்துனே போயிடறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்கிறப்ப சரி நம்ம இதை கேட்டுனே இருந்தோங்க, பேசியிருந்தப்ப கேட்டுனே இருந்தோம். உண்மையாக அந்த கோயில் தாண்டே இருக்குது. நீங்கள் போய் பாருங்க. பெரும்பாக்கம். பெரும்பாக்கம்னு இருக்கும், திருவக்கரை எதிர்க்க. அது உள்ள வந்தீங்கன்னா இது ஒரு கிராமம் மாரி இது. இடமே பயங்கரமாக இருக்குது. சும்மா அந்த வரப்ப அந்த வரவையில் அந்த கிராமம் மாரி இது. இப்போ நம்ம எப்படி நம்ம கடல் பக்கத்தில் இதனால நம்மளுக்கு கடல் போர் வச்சுது, அதே மாதிரி இந்த ஊர் ஆளுங்களுக்கு அது கிராமம் போர் வச்சுது. ஆனால் நம்ம வரப்ப நம்மளுக்கு புதுசாக ஒரு செம ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறப்பான்ட்டு. இது அப்படியே சுற்றி பாருங்களேன். இதை சும்மா ஃபோனில் கட்டுறப்ப எப்படி இது, நீங்கள் நேரில் பார்த்தா ஒன்றும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். காட்டுறாத அந்த சாமியை வந்து இங்க இருந்த சாமியை தான் எடுத்துன்னு போயிட்டு அங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. வெறும் இதில் கோபுரம் மட்டும் தான் தெரியுது. இது எப்படி பார்த்தாலும் என்ன பண்ணா ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? எப்படிதான் ஒரு கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தவணை. நீ வேற ஒன்று எங்கேயோ இருக்கும். எங்கேயா இருக்குது பார்க்குறப்ப நம்ம திருச்சி உச்சிப்புள்ளா கோயிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அது மாதிரி பெட்டர் வியூவாக இருக்குது. இங்கேருந்து சரௌண்டிங் ஃபுல் சரௌண்டிங் கிளியர் கட்டாக தெரியல. ஆனால் ஃபோனில் பார்க்குறப்ப சத்தியமா நல்லா இருக்குமாலாம் தெரியல. ஆனால் நம்ம சத்தியமா கண்ணில் பார்க்குறப்ப வேற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வரதுக்கு யாரும் அந்த அளவுக்கு பர்மிஷன் எதுவும் கிடையாது, ரூட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வரதுக்கு நாம வந்து கல்லு மூலமா பார்த்துட்டு தான் வந்திருக்கு, முழுக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு தான் வந்திருக்கோம். இங்கே ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் ரிஸ்கான இடம் தான் தெரியுதா? நம்ம எல்லாருமே வர முடியாது. ஒரு காலத்துல அதான் இங்க சாமி கும்பிட்டுங்க, செருப்பு கட்டி வச்சுங்க. செருப்பு கட்டி வச்சுலாம் சாமி கும்பிடும். இங்க பாருங்க. ஆனா இந்த கோயில் வந்து ஒரு உண்மையில பயங்கரமான கோயில தான் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல நடந்ததுனால நான் வந்து ஒரு 6 அடி இருப்பேன், 8 அடி தான் சீலிங்கே இருக்குது. அந்த காலத்து கோயில் இவ்வளவு பெரிய மலை கட்டிடுறதுனால 8 அடியில சிம்பிளா கட்டிடுறாங்க. நல்லா தான் இருக்குது. அவர் உள்ளே பாருங்க, உள்ளே குனிஞ்சுதான் இது பண்ண முடியுது. இது மூலஸ்தானம் போல. இங்கதான் சாமி இருந்திருக்கு, அதுக்கான குழி கூட இருக்கு இன்னும். சாமி அந்த இது நோண்டது. ரொம்ப பழைய கோயிலா இருக்கு, ஆனா மெயின்டைன் பண்ணாம வச்சிருக்காங்க. இது மெயின்டைன் பண்ற ஐடியாலும் இல்ல போல அவங்க. ஏன்னா இடிச்சுட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து குவாரி எடுத்துட்டு இருக்கு. ஃபுல்லா கல் இறக்கிட்டு இருக்காங்க, கல் ஏத்திட்டு இருக்காங்க. சொல்றாதியா வரவங்க யாரா இருந்தாலும் கீழே பர்மிஷன் கேட்டு உரம் வேணாங்க, அப்படின்னா வராதீங்க. கோயிலுக்கு வந்து ரூட்ல தான் கிடையாது. வியூ வந்து சத்தியமா வேற லெவலு. அதே டைம்ல வியூ நல்லா இருக்கு. ஆனா இங்க வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. இனிமேல் வரவங்க வந்து அந்த பிளாஸ்டிக் குப்பையை மட்டும் கொஞ்சம் போடாம பாத்துங்க. நீங்க தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்தா கூட குடிச்சிட்டு கீழே எடுத்து போய் போடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. மேல தயவு செஞ்சு போடாதீங்க, நம்மளுக்கு அது ஒரு வெயிட்டா இருக்குது ஏதோ இருக்குது சொல்லிட்டு.
அதனால இங்கேருந்து ஆச்சுன்னா வச்சுக்கோங்க உயிரே போயிடும். அது பார்த்து நடத்துங்க மழை போனால் போயிட்டு போகுது. ஓகே, நம்ம இப்போ கோயிலுக்கு போயிருந்தோம். மாயலம் கோயிலை வந்து நம்ம விசிட் பண்ணோம். அதில் ஆனால் மூலஸ்தானம் பார்க்க முடியல. அதனால தான் இங்கே வந்தோம். வந்த மாரி கஷ்டப்பட்டதுக்கு அங்கே மேலே போய் பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வரப்போது ரொம்ப கஷ்டமாச்சு. ஆனால் மேலே போனதுக்கப்புறம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருந்தது. ஆனால் அங்கே சாமி இல்லை, அதான் இது. ஆனால் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் அந்த நம்ம த்ரில் எஃபெக்ட். அதோட நம்ம திடீர்னு ஒரு போகாத ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு போய் அங்கே போவோம். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்க்குறப்ப இந்த இடம் ஒரு மாரி பார்க்கலாம் பயங்கரமாகுதா, அதெல்லாம் பயங்கரமாகுது. புதுசாக இருந்தாலும் நல்லா இருக்குது. நம்ம நிறைய இடத்துக்கு போயிருப்போம், நான் எதிர்பார்க்காம வந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, நல்லா சூப்பராக இருந்துச்சு, ஒர்த்தான பிளேஸ். ஏன்னா நாங்கள் நினச்சது மயிலம் கோயில், அங்கே போனோம் செம்ம க்ரௌடு, எதுவுமே பண்ண முடியல. நார்மல் டைம்லாம் நாங்கள் நினச்சோம் நார்மலி ஞாயிற்றுக்கிழமை சரி லைட்டாக கூட்டம் வரோம், சரி போயிட்டு வரோம்னு நினச்சோம். இன்னைக்கு எதிர்பார்க்கல. இன்னைக்கு கித்திக்கு அதனால தான் ரொம்ப க்ரௌட் அதிகமாகிடுச்சு. இந்த கோயில் வந்து அங்கே இருக்கிறவங்க கேட்டு வந்தோம். இதுமாதிரி பழைய மயில கோயில் வந்து கேள்விப்பட்டிருப்போம்ல, அதெல்லாம் இதுமாதிரி கேட்டு இங்கே வந்தோம். வந்ததுக்கு ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. வழி கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த கல்லுகள்லாம் இருக்குது, அந்த பாறை மேலே ஏறி வருமா, செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நம்ம கீழே இறங்கி போக போகிறது தெல்லுது. பாய்.